ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 3rd February 2025 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் எதெல்லாம் டாப் கெயினர்ஸ், எதெல்லாம் டாப் லூசர்ஸ், எஃப்எஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க, கோல்டு இதுக்காக ரேலி ஆச்சுது, இந்த எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 121 பாயிண்ட் வந்து விழுந்துச்சு. பட்ஜெட்டில் வந்து பெரிய அளவுக்கு மார்க்கெட்டை ஹாப்பி ஆக்கிற விதமாக எதுவுமே பெருசாக இல்லை. அதனால் பட்ஜெட் அன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து சைட்வேஸில் மூவ் ஆனாலும் இப்போ வந்து சென்டிமெண்ட்ஸ் எதுவுமே பாசிட்டிவாக இல்லாததுனால மார்க்கெட் வந்து சரிஞ்சிருக்குது. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் இருக்குது, ஒரு 425 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. ஆர்பிஐ வந்து ரேட் கட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை நிலவுது. ஸோ அதோட இம்பேக்டில் வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து இந்த அளவுக்கு ரேலி ஆகிருக்குது. அப்புறம் மஹிந்திரா பார்த்திங்கன்னா ஒரு 96 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. ரீசெண்டாக வந்து கார் கம்பெனிஸோட சேல்ஸ் டேட்டா வந்துருந்துச்சு. அதில் வந்து மஹிந்திரா வந்து டாட்டாவை விட அதிகமான கார்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் கடைசி 5 மாதத்தில் 4 மாதம் பார்த்திங்கன்னா இவங்க அவங்களோட அதிகமான கார்ஸை வந்து டொமஸ்டிக் மார்க்கெட்டில் செல் பண்ணியிருக்கிறாங்க. அதோட இம்பேக்டில் வந்து மஹிந்திரா வந்து இந்த அளவுக்கு ரேலி ஆச்சுது. அப்புறம் விப்ரோ பார்த்திங்கன்னா 8 பாயிண்ட் ரேலி ஆகி டாப் கெய்னர்ஸில் 3rd இருக்குது. எத்திகாட் ஏர்வேஸ்லேருந்து ஒரு ஐடி டீல் வந்து இவங்களுக்கு கிடச்சிருக்குது. அதோட மதிப்பு $multi-million அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட இம்பேக்டில் விப்ரோ வந்து ரேலி ஆகிருக்குது. அப்புறம் டாப் லூசர்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்என்டி இருக்குது. எல்என்டியில் வந்து அதாவது எல்என்டி வந்து எதுக்காக விழுந்துச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கும் ரீசன் வந்து பட்ஜெட் தான். பட்ஜெட்டில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டர் ரிலேட்டடான பெரிய எந்த விதமான ஒரு பாசிட்டிவ் நியூஸுமே இல்லை. ஸோ அதனால் எல்என்டி வந்து இந்த அளவுக்கு சரிஞ்சிருக்குது. அப்புறம் ஓஎன்ஜிசி பார்த்திங்கன்னா 8 பாயிண்ட் வந்து விழுந்து டாப் லூசர்ஸில் 2nd இருக்குது. அதோட Q3 ரிசல்ட்டு அந்த அளவுக்கு நல்லா இல்லாததுனால இந்த சரிவு அது சந்திச்சிருக்குது. அப்புறம் டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா 33 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. Q3 ரிசல்ட்டுக்கு அப்புறமா டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் நல்லா ரேலியை கொடுத்துச்சு. இப்போ அதில் ப்ராஃபிட் புக்கிங் போயிட்டுருக்குது. கோல்டு பார்த்திங்கன்னா ஒரு 23 பாயிண்ட் ரேலி ஆகி $2,857 இருக்குது ஒரு அவுன்ஸ் கோல்டு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில். இதுக்கு இந்த ரீசன்ட் ரேலிக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப் வந்து அதாவது யூஎஸோட பிரசிடெண்ட் என்ன பண்ணியிருக்காருன்னா, நிறைய கண்ட்ரிஸ் மேலே வந்து புதுசாக டேரிஃப் வந்து அவர் விதிச்சிருக்கிறாரு. ஸோ அதோட இம்பேக்ட்னால வந்து இப்போதைக்கு சேஃபான ஒரே பொருள் வந்து கோல்டு தான் அப்படின்ட்டு இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் கோல்டு பக்கம் போயிட்டுருக்குறாங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தரோம் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.